ஸ்டூடெண்ட்ஸ், போதை பழக்கத்திலிருந்து வெளியே வருவதற்கு வழி இருக்கா? இருக்குங்க. உன் நண்பன் யார் என்று சொல், உன்னை பற்றி சொல்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்ப எல்லாம் நமக்கு அது தேவையில்லைங்க. அவங்களுடைய கைபேசி இருக்கு பாத்தீங்களா, அதை வாங்கி ஒரு 10 நிமிஷம் கூகுள் ஹிஸ்டரியையும் வாட்ஸ்அப் ஹிஸ்டரியையும் செக் பண்ணாவே அவங்க யாருன்னு நம்ம சொல்லிடலாம். ஏன்னா நம்மளுடைய எதிர்கால சாதனை மாணவர்கள் இன்னைக்கு அந்த அளவு மூழ்கி போய் இருக்காங்க. எதுல? மொபைல் போன்ல. இவங்களெல்லாம் மாத்தணும். மொபைல் போன்ல இருந்து நம்ம மாத்தணும், போதை பழக்கத்துல இருந்து மாத்தணும். அப்படின்னா என்னங்க பண்ணணும்? முதல்ல அவங்களுடைய பெற்றோர்களுக்காக பாத்தீங்களா, பெற்றோர்கள் அவங்களோட உட்காந்து மனம் விட்டு பேசணும். முதல்ல உட்காருங்க, அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா பேசுங்க. பேசுனீங்க அப்படின்னா பிள்ளைங்க புரிஞ்சுக்குவாங்க. சரிங்களா? ஆனால் இப்போது தற்போதைய பெற்றோர்களுக்கு உட்கார்ந்து பேசுறதுக்கு நேரமே கிடையாது. ஏன்னா அப்பாவும் அம்மாவும் வேலைக்கு போறாங்க, இவங்க ஒரு கைபேசி, அவங்க ஒரு கைபேசி, புள்ள ஒரு கைபேசி அப்படின்னு சொல்லிட்டு ஆளாளுக்கு ஒவ்வொரு மூலையில உட்காந்துக்கிட்டு அவங்களுடைய கைபேசியில தான் அவங்களுடைய நேரத்தை அதிகமாக செலவிட்டு கொண்டிருக்கிறார்கள். உங்களுடைய நேரத்தை பொன்னான நேரமா மாத்துங்க. உங்களுடைய குழந்தைகளுக்காக நீங்க செலவிடுங்கள். அப்பதான் உங்களுடைய மாணவர்கள், உங்களுடைய குழந்தைகள் எந்த தீய பழக்கத்திலிருந்து இருக்காங்களோ அதுல இருந்தெல்லாம் மாறுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. முதல்ல அவங்கள்ட்ட நிகழ்காலம், எதிர்காலம், அவங்களுடைய எதிர்காலத்தை பத்தி சொல்லி புரிய வைங்க. இந்த சமுதாயத்தை பத்தி சொல்லி புரிய வைங்க. இந்த உலகம் எப்பேற்பட்டது, இந்த உலகம் எவ்வளவு பெருசு, இந்த உலகத்துல எவ்வளவு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எல்லாம் இருக்கு அப்படின்றத பத்தி எல்லாம் சொல்லி புரிய வைங்க. எல்லாத்தையும் சொல்லி புரிய வச்சீங்க அப்படின்னா ஒரு புரிய வைக்கக்கூடிய தன்மையிலையும் நீங்க இருக்கணும், புரிஞ்சுக்கக்கூடிய தன்மையிலையும் அவங்க இருக்கணும். இந்த 2 பேரும் ஒருமித்த ஒரு தன்மையில இருக்கும்போது அவங்க கட்டாயமாக போதையினுடைய பிடியிலிருந்து விலகி வருவாங்க. இவ்வளவு சொல்லியும் நீங்க அவங்க கேட்கலையா? இவ்வளவு சொன்னதுக்கு அப்புறமும் அவங்க புரிஞ்சுக்கலையா? கவலையை விடுங்க, எனக்கிட்ட சொல்லுங்க, என்னைய தொடர்பு கொள்ளுங்க. அவங்களுடைய ஸ்டேட்டஸ் இப்போதைக்கு எப்படி இருக்காங்க அப்படின்றத பத்தி சொல்லுங்க. அவங்க ஃபுல்லா அனலைசிஸ் பண்ணுவோம். பண்ணதுக்கு அப்புறம் அவங்களுக்கு உணவின் மூலமாக மட்டும் கஷ்டமே படாம உங்க வீட்டு புள்ள உங்க வீட்டிலேயே உங்க பக்கத்திலேயே இருந்துகிட்டு உணவின் மூலமாக மட்டும் இந்த போதையின் பாதையை இடைமறித்து சிறப்பான செப்பனிடப்பட்ட சிறப்பான பாதையில் நாம் அவர்களை அழைத்துச் செல்வோம். நன்றி, வணக்கம்.